நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்மக்கிட்ட அன்பா அக்கறையாக இருந்தால் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும் இல்லைங்க. அப்படி உங்கள் வாழ்க்கை மாற என்ன பண்ணணுங்கிறத தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான டிப்பை இந்த காணொளியோட இறுதியில் சொல்லியிருக்கேன். அதனால் கடைசி வரைக்கும் கதையை முழுசாக கேளுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இது தமிழக நாடோடி கதை ஒன்றை மையமாக கொண்டு எழுதப்பட்ட கதை. முன்னொரு காலத்துல ஆதிகேசவன்கிற மன்னர் தன் நாட்டை ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. பொதுவா எல்லா மன்னர்களும் தன் நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்பப்போ மாறுவேஷம் போட்டுட்டு மக்களோட மக்களா போய் பார்க்குற மாதிரி இந்த மன்னரும் ஒரு நாள் தன் அமைச்சரை கூட்டிட்டு மாறு வேஷத்துல நகர்வலம் போயிருந்தாரு. இவரோட மந்திரி ரொம்ப புத்திசாலி. அப்பப்போ இந்த மன்னன் தன் மந்திரி கிட்ட பல விஷயங்களை தத்துவ ரீதியா விவாதிக்கிறது உண்டு. அப்படித்தான் அன்னைக்கும் தான் மந்திரி கிட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்த மன்னர் திடீர்னு ஒரு புதிரான கேள்வி ஒன்ன கேட்டாரு. அதாவது, இந்த நாட்டுல பார்வை உள்ளவர்கள் அதிகமா இல்ல பார்வையற்றவர்கள் அதிகமா, அதே மாதிரி செவித்திறன் உள்ளவர்கள் அதிகமா இல்ல காது கேட்காதவர்கள் அதிகமா அப்படின்னு கேட்டாரு. மன்னர் இந்த கேள்வியை கேட்ட விதத்திலிருந்தே அவர் இதை நேரடியா கேட்கல, ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் கேட்கிறாரு, தங்கிட்ட இருந்து தத்துவ ரீதியான ஒரு பதிலை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு அந்த புத்திசாலி மந்திரி. மன்னருடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக அங்க ஒரு சின்ன நாடகத்தை நடத்தலான்னு முடிவு பண்றாரு மந்திரி. இந்த மந்திரி தன் கையில ஒரு நீளமான துணியை வச்சிருந்தாரு. அந்த துணியை எடுத்து தலையில கட்டினவரு மன்னர்கிட்ட, மன்னா, இப்போ நீங்க கொஞ்ச தூரம் தள்ளி போய் நின்னுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம 2 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, தோ அங்க வரான்ல அந்த ஆளுக்கிட்ட போய் என் தலையில என்ன இருக்குன்னு கேளுங்க. நான் இந்த துணியை இடம் மாத்தி மாத்தி கட்டுவேன். அப்படி நான் பண்ண போதெல்லாம் நீங்க இன்னொருத்தரை கூப்பிட்டு இது என்னன்னு கேட்கணும் அப்படின்னு மந்திரி சொல்ல, மன்னரும் அவர் ஏதோ தன்னுடைய கேள்விக்கு வித்தியாசமான முறையில் பதில் சொல்ல முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மந்திரி சொன்னபடியே செய்யறாரு. இந்த கேள்வியை கேட்ட வழிப்போக்கர், ஆட இது கூட தெரியாதா, அது தலைப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ மந்திரி அந்த துணியை எடுத்து தன் தோளில் போட்டுக்கிட்டு மன்னர்கிட்ட செய்கை காமிக்க, மன்னர் அந்த பக்கமாக போன வேற ஒருத்தரை கூப்பிட்டு மந்திரி தோளில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்க, அந்த வழிப்போக்கரோ அது துண்டு அப்படின்னு பதில் சொன்னாரு. அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் மந்திரி அந்த துணியை எடுத்து தான் இடுப்புல கட்டினாரு. மன்னர் திரும்பவும் இன்னொருத்தரை கூப்பிட்டு அதே கேள்வியை கேட்க, அதுக்கு அவர், என்னப்பா நீ பார்க்க விவரமான ஆள் மாதிரி இருக்க, இது கூட தெரியாதா, அது இடைக்கச்சை அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் விதவிதமான பதில் சொன்னதும் மன்னருக்கு ஆர்வம் தாங்க முடியல. இதிலிருந்து மந்திரி என்ன சொல்ல வராருன்னு அவருக்கு புரியல. உடனே அவசர அவசரமா மந்திரி கிட்ட போய் இந்த செய்கைகளுக்கு உண்டான காரணத்தை கேட்க, அதுக்கு மந்திரியோ, அவசரப்படாதீங்க மன்னா, நீங்க கேட்ட 2வது கேள்விக்கான சோதனையும் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னவர் அங்க பக்கத்துல இருந்த ஒரு மரத்துக்கிட்ட போய் அந்த மரத்துடைய பட்டைகளை எல்லாம் ஒரு சின்ன கூர்மையான கத்தியை வச்சு சீவ ஆரம்பிச்சாரு. அப்படி சீவன சீவல்களை எல்லாம் எடுத்து ஒரு பைக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்தாரு. அது மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிங்கிறதுனால அந்த வழியா வர்றவங்க போறவங்க எல்லாரும் இவர் இப்படி மரத்தை சுரண்டிக்கிட்டு இருக்கிறத விசித்திரமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. யார் இவரு, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க தங்களுக்குள்ளேயே பல விதமா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு வாலிபன் இந்த மந்திரி கிட்ட வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்க செய்கைக்குண்டான காரணத்தை கேட்க, அது ஒன்றும் இல்லை தம்பி, இந்த மரம் பார்க்க ரொம்ப பழமையான மரம் மாதிரி தெரியுது. இதோடைய வெளிப்புறம் நல்லா காஞ்சு உரிக்கிறதுக்கு நல்லா சௌரியமா இருக்கு. அடுப்பு நெருப்பு சரியா எரியலைன்னா இந்த மர சீவல்களை போடும்போது நல்லா எரியும். அதுக்கு தான் இதை கொஞ்சம் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு மந்திரி சொல்லவும் இந்த வாலிபன் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டான். அவன் போனதுக்கப்புறம் மந்திரி மன்னருடைய கேள்விக்கு அடுத்த நாள் பதில் சொல்றதா சொல்லி அவரை கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனைக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் அரசவை கூடும்போது
அங்க கூடியிருந்த எல்லாரும் ஏதோ கசா முசான்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மன்னரை பார்க்கறதுக்காக வழக்கத்தை விட அதிகமா மக்கள் வந்திருந்தாங்க. மன்னர் அரசவைக்கு வந்ததும் ராணியும் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக அவசர அவசரமா அங்க வந்தாங்க. முதல்ல மக்கள் பிரச்சனையை கேட்போம் அப்படின்னு செய்கை காமிச்ச மன்னர் அரியாசனத்துல வந்து உட்கார்ந்ததும் அந்த நாட்டின் தளபதி முன்னாடி வந்து, மன்னா, நேத்திக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. 2 முதியவர்கள் திருட்டுத்தனமா நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் இந்த ஊருக்கு மத்தியில இருக்கிற பழமையான ஒரு மரத்துல ஏறி கூர்மையான ஆயுதத்தை வச்சு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும், எதுக்கு இப்படி பண்றாருன்னு விசாரிச்ச போது ஏதேதோ சப்பக்கட்டு கட்டி காரணம் சொல்லியிருக்காரு. அங்கிருந்த மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதும் கூட இருந்த இன்னொருத்தர் பயந்து போய் அந்த மரத்துல இருந்தவரை கூட்டிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாராம். ஆனா அவங்களுடைய செய்கைகள் சந்தேகத்தை உண்டு பண்ணவே விசாரிச்சு பார்த்ததுல அந்த பழமையான மரம் மருத்துவ குணம் வாய்ந்ததாம். அதோட மரப்பட்டைகள் பல நோய்களை தீர்க்க வல்லதான். அதனாலதான் இதை தெரிஞ்சுக்கிட்டு அயல் நாட்டை சேர்ந்த அந்த 2 பேரும் இங்க வந்து அந்த மரப்பட்டைகளை சேகரிச்சிருக்காங்க அப்படின்னு தளபதி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த இன்னொருத்தர் குறுக்க வந்து, இல்ல மன்னா, அவங்க அதுக்காக வந்த மாதிரி தெரியல. அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அதுல ஏதேதோ புரியாத குறியீடுகள் எல்லாம் போட்டிருக்கு. அவங்க புரட்சி படையை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறோம். அவங்க கூட்டாளிகளுக்கு தகவல் சொல்றதுக்காக தான் இப்படி புரியாத குறியீடுகளை மரத்துல செதுக்கியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல, உடனே ராணி அவரை இடமறிச்சு, மன்னா, அந்த 2 பேரும் பார்க்க இந்த ஊர் ஆளுங்க மாதிரி இல்லாததுனால ஒற்றர்களா இருப்பாங்களோன்னு பேச்சு அடிபடுது. நம்ம பணிப்பெண்களும் அவங்கள பார்த்துருக்காங்க. அவங்க சொன்ன விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அவங்க கண்டிப்பா அயல் நாட்டு ஒற்றர்களாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல மன்னருக்கு தலையே சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. உடனே மந்திரி பக்கத்துல வந்து, மன்னா, எல்லாரும் பெரிய ஒற்றர்களா நினைச்சு தேடிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு புரியுதா? அது நம்ம 2 பேரையும் தான். நேத்து நான் மரத்தை சாதாரணமா சுரண்டிக்கிட்டு இருந்தது தான் பல காதுகள் மாதிரி இப்போ இந்த அளவுக்கு வந்து நிக்குது. ஒரு வதந்திய அதோடைய உண்மைத்தன்மை என்னன்னு அறியாம அப்படியே நம்புற செவிடர்கள் அதிகம் இருக்கிறதுனால நம்ம நாட்டுல காது கேட்காதவர்கள் தான் அதிகம். இதுதான் உங்க 2வது கேள்விக்குண்டான பதில் அப்படின்னு சொன்னாரு. உடனே மன்னர், அப்போ முதல் கேள்வி? மன்னா, இங்க எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு. அது என்னன்னா, எல்லாரும் எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடியெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது இருக்கிற இடத்த பொறுத்து தான் எடை போடுறாங்க. நான் வச்சிருந்தது ஒரு துணி. ஆனா எல்லார் கண்களுக்கும் அது துணியா தெரியல. அது இருக்கிற இடத்த பொறுத்து தலப்பாக, துண்டு, இடக்கச்சை அப்படின்னு ஒவ்வொரு பேரா சொன்னாங்க. கண்ணு இருந்தும் இங்க பல பேர் குருடர்களாகத்தான் இருக்காங்க. இதே கண்ணோட்டத்துல தான் நம்ம சக மனிதர்களையும் பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆண்டி கோவில் வாசல்ல உட்கார்ந்துருந்தா அவனை பிச்சைக்காரனா பார்க்குற இதே உலகம்தான் அவன் கோயிலுக்குள்ள உட்கார்ந்துருந்தா அவனை யோகியா பார்க்குது. எல்லாரும் மனுஷங்க தான், இங்க எல்லாரும் ஒண்ணுதான்னு யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரையும் அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து எடை போடுறதுனால தான் மனிதர்களுக்குள்ள பேதங்களே உண்டாகுது, மனுஷத்தன்மையே இல்லாம போகுது அப்படின்னு மந்திரி சொன்னாரு. தன்னுடைய கேள்விக்கு சாதுரியமா பதில் சொன்ன மந்திரியை நினைச்சு மன்னருக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிய வச்சவருக்கு நிறைய பரிசுகள் வழங்கி கௌரவப்படுத்தினாரு. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும், நடைமுறைக்கு சாத்தியமா? இல்லை, தெரியாம கேட்குறேன். இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனையில் எல்லாரையும் சரிசமமாக நடத்துறது தான் எனக்கு முக்கியமா? அதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தப்பில்லை, உங்களுக்கும் இதில் பெரிய லாபம் இருக்குங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கும் திரும்ப வரும். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை சமமாக அன்பாக நடத்துனீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லார்கிட்ட இருந்தும் நமக்கு அன்பு கிடைக்கும். காலையில் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறதுல இருந்து ராத்திரி நீங்கள் படுக்க போகிற வரைக்கும் சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷங்களும் உங்கள் மேலே அன்பை பொழிஞ்சாங்கன்னா
இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானதா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்துராது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நிச்சயம் எல்லாம் மாறும். சரிப்பா, இத்தனை வருஷமா நான் அப்படி இல்லை, இப்போ திடீர்னு எப்படி மாத்திக்கிறதுன்னு கேட்குறீங்களா? சமீப காலத்துல நான் பின்பற்ற ஒரு வழிமுறையை சொல்றேன். உங்க எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நீங்க பார்க்குற எல்லா மனிதர்களையும் உங்க இஷ்ட தெய்வமா நினச்சிக்கோங்க. அவங்க செய்கை வார்த்தைன்னு எல்லாமே உங்க இஷ்ட தெய்வம் பண்றதா பாருங்க. அப்போ யாரையும் பேதமையோட பார்க்க மாட்டீங்க, எல்லாரையும் சமமா நடத்துவீங்க. முயற்சி பண்ணி பாருங்க.